திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வைகாசி மாத அமாவாசையை ஜேஷ்ட அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் மே மாத 26ஆம் தேதி திங்கட்கிழமையோடு வரக்கூடிய இந்த வைகாசி மாத சோமவார அமாவாசை அன்னைக்கு பித்ரு தோஷம் நீங்கள் என்ன செய்யணும், அதே போல் பண கஷ்டமெல்லாம் நீங்கி செல்வம் பெருகணும் அப்படின்னா என்னென்னலாம் அமாவாசை தினத்தில் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அமாவாசை அப்படிங்கிறதே முன்னோர் வழிபாட்டுக்குரிய ஒரு அற்புதமான திதி. ஒரு வருடத்தில் ஆடி, தை, புரட்டாசி அமாவாசை மட்டுமல்லாமல் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக தான் சொல்லப்பட்டிருக்கு. வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு ஜேஷ்ட அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேஷ்ட அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் பூமிக்கு வருவார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த நாளில் பித்ருகளுக்கான பூஜை செய்வது, பித்ரு தோஷ சாந்தி செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜேஷ்ட அமாவாசை அன்னைக்கு சனி பகவானுக்கும் நல்லெண்ணெய், கருப்பு எள் இந்த மாதிரி விஷயங்களை அர்ப்பணிப்பது, தானம் கொடுப்பது மிக சிறந்த பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது உண்மை. இந்த திங்கட்கிழமையோடு வரக்கூடிய ஜேஷ்ட அமாவாசை மே 26ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. மே 26ஆம் தேதி காலை 11:31 மணிக்கு துவங்கி மே 27ஆம் தேதி காலை 9:09 மணி வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்குது. சிவபெருமானுக்குரிய திங்கட்கிழமையில் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தோடு இணைந்து வரக்கூடிய இந்த வைகாசி மாத அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புக்குரிய ஒரு நாள் அப்படிங்கிறதும், பித்ரு தோஷம் நீங்கள் என்ன செய்யணும், செல்வம் பெருகுவதற்கு நாம் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத ஒன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம்.